எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் காய்கறி நிறைய இல்லாத சமயத்தில் ஏதாவது சிம்பிளாக ஒரு லஞ்ச் காம்போ செய்யணும்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புளியோதரை, அதோட சேர்த்து ஒரு அருமையான உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஸோ வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளியோதரை பண்ணுறதுக்கு முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் புளி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நீங்கள் அட்வான்ஸாக பண்ணுறீங்கன்னா நார்மல் தண்ணி ஊற்றி கூட ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணியை ஊற்றி ஊற வைக்கும்போது புளி சீக்கிரமாக ஊறிடும். நீங்கள் ரொம்ப நேரம் கரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலா பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போடுங்க. அடுத்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. எல்லாம் நல்ல கோல்டன் கலருக்கு வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. அடுத்து நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. புளியோதரைக்கு தேவையான மசாலா தூள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. மசாலா தூள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்குது. எப்போ நீங்கள் புளியோதரை மிக்ஸ் பண்ணும்போது மசாலா பவுடரை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. புளியோதரை மிக்ஸுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாதான் ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போடுங்க. ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். நாலு காஞ்ச மிளகாயை 2ஆ கிள்ளி போடுங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. பாருங்க, புளி நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்ச புளியை வடிகட்டி கடாயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. கரைச்ச புளி தண்ணியை ஊற்றினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு கல்லுப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் நார்மல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புளி நிறைய சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும். அப்போ தான் ஃப்ளேவர் பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேன். இது ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. உங்ககிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் நல்லா திக்காயிட்டு இருக்கு, பச்சை வாசனும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா தூளை போடுங்க. அரைச்ச எல்லா மசாலாவும் சேர்த்துருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட புளியோதரை மிக்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புளியோதரை மிக்ஸ் நல்லா கெட்டி ஆயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த புளியோதரை மிக்ஸ்சரை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி செஞ்சு வச்சு கூட சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். முன்னாடி சொன்ன மாதிரி இதை நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சு 1 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நான் இங்கே சூடாக சாதம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியே புளியோதரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மிக்ஸ் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷம் முன்னாடி சாதத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் சாதம் நல்ல ஃப்ளேவர்ஸை அப்சார்ப் பண்ணி சூப்பராக இருக்கும். முதல்ல இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி வைங்க. நறுக்குன உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா பொடியை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடி செய்ய தேவையான எல்லாத்தையும் நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 6 பல்லு பூண்டு சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம். இது பாதி அரைப்பட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான மசாலா தயாராகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 3 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து வதக்குங்க. பாருங்க, கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டதால கலர் மாறாம அப்படியே இருக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப தண்ணி வேண்டாம், சும்மா 2-3 டீஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி ரொம்ப சேர்த்தோம்னா கிழங்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகாமல் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இந்த தண்ணியிலேயே கிழங்கு நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண மசாலா தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மசாலா கூட கோட் ஆகி உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னும் லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அருமையான வாசனையோட டேஸ்டியான எண்ணெய் குறைச்சலான உருளைக்கிழங்கு ஃப்ரை சர்வ் பண்ண ரெடி ஆயிருக்கு. இந்த ஃப்ரை சாம்பார், ரசம், தயிர்னு எல்லா ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நல்ல சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ பார்த்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.